கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்திலிருந்து. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்திலிருந்து ஆபிரகாமின் ஆவிக்குரிய வாழ்வா அல்லது ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்வதா எது மேன்மை என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதிக்குள்ளாக பரிசுத்த ஆவியிலே நிறைந்த ஸ்தேவான் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்தால் நல்லது. அவன் சனகரிப் சங்கத்தினுடைய ஒரு நியாய விசாரணை அந்த கூட்டத்திலே அவன் காணப்படுகிறான். இங்கே நீங்கள் ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். இது ஒரு பைபிள் சாப்ட்வேர்ல சனகரிப் சங்கத்தினுடைய காரியங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதற்கான ஒரு வரைபடம். இந்த பக்கத்துல 35 பேர், அந்த பக்கத்துல 35 பேர், நடுவுல பிரதான ஆசாரியர், மொத்தம் 71 பேர். இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான அங்க சீட்டிங் இருக்குது. அங்க யாரும் உட்கார்ந்த மாதிரி படம் போடல. நடுவுல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக அல்லது குற்றம் சாட்டப்படுகிறவர்களாக நிற்கிற அப்போஸ்தலர்களை குறித்தும் நாம் கடந்த நாட்களிலே பார்த்திருக்கிறோம். இப்படி ஒரு நியாய விசாரணை நடக்கிற அந்த சூழலை தான் இந்த 7ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. இந்த 7ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியன், அதாவது இந்த சனகரிப் சங்கத்தில் இருந்து அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். நம்முடைய தமிழ் வளைய வேதாகமத்தில் காரியம் இப்படியா இருக்கிறது, அதாவது அது கொஞ்சம் பிரிச்சு போட்டா நமக்கு நல்லா இருக்கும். அர்த்தம் சரியாதான் வருது திரைக்கிறேன். இப்படியா இருக்கிறது கொஸ்டின் மார்க். அது என்னது? கொஸ்டின் மார்க். அங்கே பிரதான ஆசாரியன் சனகரிப் சங்கத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி காரியம் இப்படியா இருக்கிறது. என்ன காரியம்? ஏற்கனவே 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பேசின சில அந்த பிரசங்கத்தை மையமாக வைத்துதான் இந்த விசாரணை நடைபெறுகிறது. என்ன? 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது மோசேயை காட்டிலும் இயேசு பெரியவர். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, தேவாலயத்திலும் இயேசு பெரியவர். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல். அடுத்ததாக, நீங்கள் கை கொள்ளுகிற மத சடங்குகளை காட்டிலும் பாரம்பரியங்களை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஸ்தேவான் பிரசங்கித்த பிரசங்கத்தின் அடிப்படையிலே அவனுக்கான ஒரு நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நியாய விசாரணையை தான் அந்த பிரதான ஆசாரியன் கேட்கிறான். காரியம் இப்படியா இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வண்ணமாகத்தான் 2வது வசனத்திலிருந்து ஸ்தேவானுடைய அந்த பிரசங்கம், அவனுடைய பேச்சு அடங்கி இருக்கிறது. அப்ப இது நம்ம மனசுல வச்சுக்கணும். 7ஆம் அதிகாரம் படிக்கும் போது எந்த காரியத்தெல்லாம் அவன் பேசியிருக்கிறான்? இயேசு கிறிஸ்து மோசே காட்டிலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்திலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல், இயேசு கிறிஸ்து பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் காட்டிலும் பெரியவர். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 காரியங்கள் வேண்டாம். அவனுடைய நேரடியான குற்றச்சாட்டு என்னன்னா, தேவனுடைய அவர்கள் கை கொண்டிருந்த நியாயப்பிரமாணத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விரோதமாக அவன் பேசினான் என்றுதான் அவன் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது என்று சிலர் சொல்கிறார். சரி, எப்படியா இருந்தாலும் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பேசுகிற காரியங்கள் எல்லாம் அந்த மேல பேசினதை குற்றச்சாட்டாக பதிவு செய்ததின் அடிப்படையில் அவன் சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக நின்று தன்னுடைய பதில்களை சொல்கிறான்.
அப்படி பதில்களை சொல்லும் போது 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்துல அவன் என்ன டாபிக் பேசுறான்னா, யூதர்களே, அதாவது பிதாக்களே, நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய அடையாளத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவன் முதலாவது பதிலளிக்கிற காரியம் என்ன? ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தது 9ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட ஸ்தானாதிபதிகளை நீங்கள் நிராகரித்தீர்கள். இரண்டாவது அவன் வைக்கிற வாதம் என்ன? தேவனால் அனுப்பப்பட்ட ஸ்தானாதிபதிகளை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? நிராகரிச்சிருக்கிறீங்க. அடுத்தது 37ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய நியாய பிரமாணங்களை நீங்கள் கைக்கொள்ளவில்லை அல்லது அதற்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்கிற குற்றச்சாட்டு அங்கே வைக்கப்படுகிறது. அடுத்தது 44ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதை அசுசிப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்கிறார். அடுத்தது கடைசியாக 51ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் தேவனுக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்கிற வாதத்தை வைக்கிறார். திரும்பவும் சொல்றேன், முதல் 8 வசனத்துல உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 9ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் தேவன் அனுப்பின ஸ்தானாதிபதிகளை நீங்கள் நிராகரித்திருக்கிறீர்கள். 37லிருந்து 43 வரைக்கும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. 44லிருந்து 50 வரைக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை அசுசிப்படுத்தினீர்கள். 51லிருந்து 53 வரைக்கும் தேவனுக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்பதே அவனுடைய வாதமாக இருக்கிறது. அப்ப கவனிங்க, அப்ப இந்த 71 பேர் பிரதான ஆசாரியனோடு சேர்ந்து அந்த சனகரிப் சங்கத்துல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு சேம்பர்ல தான் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது, இந்த விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில தான் இந்த ஸ்தேவான் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக ஒரு நியாய விசாரணை நடப்பது, அதாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபை தொடங்கின முதற்கொண்டு நடைபெறுகிற 3வது நியாய விசாரணை. எத்தனாவது விசாரணை? 3வது. முதல் விசாரணை எங்க இருக்குது? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக அங்கே நியாயம் விசாரிக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு சுவிசேஷம் தீர்க்கமாய் அறிவிக்கப்பட்டதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியினாலே பேதுரு நிறைந்து பேசினதை. அடுத்தது இரண்டாவதாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நியாயம் விசாரிக்கப்பட்டு அந்த நேரத்திலேயும் ஒரு சரியான மன திரும்புதலை கொடுக்கக்கூடிய சுவிசேஷம் இந்த சனகரிப் சங்கத்திற்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். அப்போ இந்த ஸ்தேவான் பேசுறதுக்கு முன்னால 2 முறை இந்த நியாய சங்கத்துல, சனகரிப் சங்கத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? நியாய விசாரணை நடந்துச்சு. அதுல ஒரு முறை பேதுரு அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியில நிறைந்து அவர்களுக்கு தீர்க்கமான விதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. அதற்கு பிறகு 2வது முறையாக அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அங்கே விசாரிக்கப்படும் போதும் அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாக அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு தைரியமாய் சொல்லியிருக்கிறான். அதிலும் அங்கே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது போல இல்லை. 3வது முறையாக ஆண்டவர் இங்கே அடுத்த கட்ட தலைவனாகிய ஸ்தேவானை, இந்த ஸ்தேவானை குறித்து வாசிக்கும் போது நாம் என்னெல்லாம் வாசிக்கிறோம்னா, அவன் விசுவாசத்தில் நிறைந்தவன், அவன் தேவனுடைய ஆவியில் நிறைந்தவன், அவன் கிருபையில் நிறைந்தவன், தேவனுடைய வல்லமையில் நிறைந்தவன் என்று
ஒரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த இந்த சேவானை குறித்து சொல்லி, இந்த சேவான் தான் மூன்றாவது முறையாக சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கப்பட நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் ஏன் இத்தனை தருணங்களை கொடுத்தார் என்று சொல்லும் போது, இந்த சனகரிப் சங்கத்தார் கூட மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் இரக்கமுள்ளவராக, கிருபையுள்ளவராக அவர்களுக்கான சுவிசேஷத்தின் செய்தி என்ன செய்யப்படுகிறது? பிரசங்கிக்கப்படுகிறது. சரி, இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற அல்லது பதில் உரைக்கிற ஸ்தேவான், அவனுடைய பேரு ஸ்டீஃபனோஸ் என்று கிரேக்கத்தில் குறிப்பிடுகிறான். ஸ்டீஃபனோஸ் என்றால் கிரீடம் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? கிரீடம் என்று அர்த்தம். எங்கெல்லாம் வேதத்திலே நமக்கு தமிழ் மொழியிலே கிரீடம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்டீஃபனோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை தங்கள் ஸ்டீஃபனோஸை சிங்காசனத்திற்கு முன்பதாக வைத்தார்கள். அப்போ ஒரு வெற்றியாளனுடைய கிரீடமாகத்தான் இந்த ஸ்டீஃபனோஸ் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிரீடம் என்று அழைக்கப்படுகிற இந்த ஸ்டீஃபன் விசுவாசத்தில், பரிசுத்த ஆவியில், கிருபையில், தேவனுடைய வல்லமையில் நிறைந்தவனாகத்தான் இந்த 71 அந்த சனகரிப் சங்கத்தின் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவன் என்ன செய்துட்டு இருக்கிறான்? நின்றுட்டு இருக்கிறான். இப்போ அவன் பதில் சொல்லுகிறான் பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் என்ன பதில் சொல்லுகிறான்னா, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன அடையாளம்? அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்பதை தங்களுக்கு ஆவிக்குரிய அடையாளமாக அவர்கள் காண்பித்தார்கள். இது திரும்ப திரும்ப அவர்களால் பேசப்பட்டுக் கொண்டதே இருந்தது. கவனிங்க, ஆவிக்குரிய அவர்களுடைய அடையாளம் எது என்றால், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். இன்றைக்கு வரைக்குமே யூதர்களுக்கு இருக்கிற பெரிய சவால், பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். அந்த ஆபிரகாமின் சந்ததி என்கிற அந்த ஒற்றை வார்த்தையிலேயே அவர்கள் தங்களுக்கு தேவன் அளிக்கிற கிருபைகளை தொலைத்து போட்டார்கள். இதை தேவனுடைய சபை மிகவும் கவனமாய் கையாள வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள இருக்கிற அநேகர் பாரம்பரியமாக நாங்கள் 5 தலைமுறை அல்லது 10 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறவர்களும் இதே யூதர்களைப் போலவே ஒரு பாரம்பரியத்தை தங்களுக்கு அடையாளமாக வைத்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கோ அல்லது நீதிமானாக்கப்படுவதற்கோ பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கோ அவர்கள் எத்தனிக்காமல் தங்களுடைய ஆவிக்குரிய அடையாளமாக நாங்கள் இத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்கள், நாங்கள் இந்த கட்டிடத்துக்கு உரிமையாளர்கள் என்றெல்லாம் தங்களை பறைசாற்றிக் கொள்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்முடைய ஆவிக்குரிய அடையாளம் எதுவாக இருக்க வேண்டும், எதுவாக இருக்கக்கூடாது? இந்த வேத பகுதிக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரைக்கும் ஆபிரகாமின் சந்ததியார் என்கிற அந்த ஒற்றை அடையாளத்திலே அவர்களுக்கு தேவனால் அருளப்பட்ட எல்லா மேன்மையான கிருபையான சிலாக்கியங்களையும் அவர்கள் தொலைத்து போட்டு விட்டார்கள். அதை பகிரங்கமாக இங்கே குற்றச்சாட்டாக ஒரு விளக்கமாக ஸ்தேவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். கவனிங்கள், பொதுவாக ஒரு வழக்கு சொல் உண்டு. 3வது முறையாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது வசீகரம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்வார்கள். 3வது முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி இருக்குமா? எல்லாருக்கும் மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தருகிறார் இல்லையா? தருவாரா இல்லையா? அப்படி தரும்போது 3வது தருகிற வாய்ப்பு எப்பவுமே எப்படி இருக்குமா? வசீகரம் நிறைந்ததாக இருக்குமா? இந்த 3வது முறை சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக நிற்கிற இந்த தருணத்திலே இந்த வாய்ப்பு
வசீகரம் நிறைந்ததாக இல்லை, மாறாக அது ஒரு அவர்களுடைய பொல்லாத இருதயத்தினுடைய கேடுகளை சொல்லி இது நியாய தீர்ப்புக்கு உங்களை கொண்டு செல்லும் என்கிற ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை உடையதாக இருக்கிறது. எப்படி இல்லை? வசீகரம் உடையதா? வசீகரம் உடையதா என்ன? கவலைப்படாத இஸ்ரவேலர்களே, வாங்க, ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு, அப்படிலாம் சேவன் பேசல. அவர் ஒரு சாமியான ஒரு பிரசங்கத்தெல்லாம் பேசல. இருதயம் நொறுங்குண்டவர்களே என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்னு பேசல. என்ன பேசுறான்? ஆமா, பரிசுத்த ஆவியில நிறைந்து. அப்போ சில நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வசீகரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்படியும் இருக்கலாம். ஆமா, இருதயத்தை உடைக்கக்கூடிய சம்மட்டியாக கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரலாம். கவனிங்கள், இந்த 7ஆம் அதிகாரத்தை நம்ம உள்ள கவனிக்கிறதுக்கு முன்னால இன்னும் சில காரியத்திலையும் கவனமா இருக்கும். என்னன்னா, இப்ப பழைய ஏற்பாட்டில இருந்து இந்த சம்பவங்களை மேற்கோள் காட்டி சொல்றதுனால சில நேரத்துல சில வேத பகுதிகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது போல இருக்கும். என்ன இருக்கும்? வித்தியாசம். அந்த வித்தியாசம் என்னங்கிறதையும் நம்ம கவனிச்சிடணும். அது என்னங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். அழைக்கப்பட்ட ஆபிரகாமினுடைய பயணம் எப்படி இருந்தது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. இங்க பாருங்க, இங்க ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கு. இந்த மேப்ல ஆபிரகாமினுடைய பயணம் எப்படி இருந்தது என்றால், இந்த பாபிலோனியா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஊர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கா, UR போட்டிருக்கா, தெரியுதா? சரி, அதுல அப்படியே அவனுடைய பயணம் எப்படி இருக்கிறது என்றால் அப்படி டாட்டடா போட்டிருக்கிறாங்க பாருங்க. அவன் ஆரான் என்கிற இடத்துக்கு வருகிறான். இங்க வர்றான், ஆரான் என்கிற இடத்துக்கு வர்றான். ஆரான் என்கிற அந்த ஸ்டேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆரான் அப்படிங்கிற ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப அவன் கிளம்பி எங்க வர்றான்னா சீகேம் என்கிற இடத்துக்கு வர்றான். எங்க வர்றான்? சீகேம் என்கிற இடத்துக்கு. அப்போ ஆபிரகாமினுடைய பயணம் எப்படி இருந்தது? ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து ஆரம்பித்து அது ஆரான் வழியாக சீகேமுக்கு வந்தது. சரியா? அப்போ சில வேத பகுதி ஆண்டவர் அவனுக்கு ஊர் என்கிற பட்டணத்திலே தரிசனமானதை குறித்தும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்தும் பேசுகிறது. சில வேத பகுதி எதை பேசுது? ஆமா, இந்த பாபிலோன்ல அவன் குடியிருக்கும் போது, அப்படி குடியிருக்கும் போது அவனுடைய தகப்பன் கூட இருக்கிறான். அவனுடைய தகப்பன் எப்படி இருக்கிறான்? ஆமா, கூட இருக்கிறான். அந்த தகப்பனோடு தான் அவனுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சு அவன் எங்க வரும்போது ஸ்டே பண்ணிட்டானா, ஆரான் அப்படிங்கிற ஊர்ல என்ன செஞ்சுட்டான்? ஸ்டே பண்ணிட்டான். அப்படி ஸ்டே பண்ண பிறகு தகப்பனுடைய மரணம் நடக்கிறது. மரணத்தை தொடர்ந்து திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு அவனை கொண்டு வருகிறார். அதுதான் பாலஸ்தீனா அல்லது கானான் என்கிற தேசம். அப்போ ஆபிரகாமினுடைய அழைப்பு அல்லது ஆபிரகாமினுடைய அந்த துவக்க பயணம் எப்படி இருக்கிறது என்றால், முதலாவது எப்படி இருக்குது? ஆபிரகாம் முதல்ல நம்ம லோத்தோட நம்ம பயணத்தை சொல்லியிருப்போம். எப்படி கவனிச்சிருக்க மாட்டோம்? ஆமா, வசனம் இருக்கு, நான் காமிச்சேன். இப்போ யாரோட அவன் கவனிச்சு யாரோட புறப்பட்டு வர்றான்? தகப்பனோடு புறப்பட்டு வரான். தகப்பனோடு புறப்பட்டு வந்தவன் எங்க தங்கி இருக்கிறான்? காரானூர்ல இருக்கிறான். காரானூர்ல இருந்தும் திரும்பவும் ஆண்டவர் அவனை அவனுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பிறகு அழைத்து எங்க கொண்டு வருகிறார்? கானான் என்கிற தேசத்திற்கு கொண்டு வருகிறார். சரி, இப்போ இங்க சேவன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே, எங்க குடியிருக்க முன்னாலே? ஆமா, குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்போ இந்த பாபிலோனியா அந்த தேசத்துல ஊர் என்கிற பட்டணத்துல இருக்கும் போதே ஆண்டவர் அவனை என்ன செஞ்சாரா? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்றார். இப்போ அப்படியே அந்த வசனத்தை கையில் வச்சுக்கோங்க. ஆதியாகமம்
11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 350 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு எங்க மரித்தான்? ஆரானிலே. அப்போ முதல்ல கிளம்பும் போது எங்க இருந்து கிளம்பி இருக்கிறாங்க? ஊர் அப்படிங்கிற கல்தேய தேசத்திலிருந்து. யாரோட கிளம்புனாங்க? ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகுவோடு சேர்ந்துதான் என்ன செஞ்சாங்க? கிளம்புனாங்க. இப்போ அததான் அங்க 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் சொல்றாரு. 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்தபின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஆமா, அப்படி அழைக்கும் போதுதான் திரும்பவும் அங்கே 12ஆம் அதிகாரத்துடைய முதல் 3 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்ப இப்ப எங்க போறான்னா, காரானூர்ல இருந்து என்ன செய்யலாம்? புறப்பட்டு தகப்பனோடு இருக்கும்போது எங்க இருந்து புறப்பட்டோம்? ஊர். சரி, அப்போ இந்த டோட்டல் ஹிஸ்டரியையும் யார் சொல்றாங்க? சொல்லிட்டு குடியிருக்கும் 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, குடியிருக்கும்படி செய்தார். நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இப்போ எங்க வந்துட்டாருன்னா, ஊர்ல ஆரம்பிச்சு காரானூர் வழியா அவர் எங்க வந்துட்டாரு? எருசலேமுக்கு வந்துட்டார். சரியா? ஓகே. வாசிங்க 5ஆம் வசனம். இதிலே ஒரு அடி நிலத்தையாவது அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவருக்கு பிள்ளைகள் இல்லாது இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமா, ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமா இல்ல. ஆனா அப்படி இருக்கும் போதே ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லியிருந்தார்? உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று என்ன செஞ்சாரு? வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். சரி, இப்போ அடுத்தது அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அப்படி ஆபிரகாமின் சந்ததியார் அந்நிய தேசத்திலே அவங்க என்ன செய்வாங்களா? அடிமைகளா இருப்பாங்க. இப்ப அடிமைகளாக இருக்கிற வருஷத்தை 430 வருடம் என்று பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஆனா இங்க சொல்லும் போது எத்தனை வருஷம் சொல்லி இருக்குது? 400 வருஷம் சொல்லி இருக்குது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 400 சொல்லி இருக்குது. இந்த நம்பர் வித்தியாசம் இருக்கிறதுனால சில மேதாவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அபார வித்தியாசம் இருக்குது பைபிள் அப்படின்னா. நல்ல கவனிங்க, அது சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்தினுடைய காலத்தை ஆண்டவர் அறுதிட்டு சொல்லும் போது எத்தனை வருஷம் சொல்றாரு? 400 வருஷம். அப்ப 430 என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு புறப்பட்டதிலிருந்து கணக்கிடும் போது 430 வருஷம். அங்கு தேசத்துல யோசேப்பை அறியாத ராஜன் தோன்றி அவர்களை அடிமைப்படுத்தின காலம் தொட்டு விடுதலையாக்கப்பட்ட காலம் வரைக்கும் 400 வருஷம். 430 வருஷம் என்ன? யாக்கோபு புறப்பட்டு போகிறான் அல்லவா தன்னுடைய முதிர் வயதிலே யோசேப்பை பார்க்கிறதுக்காக. அந்த காலத்திலிருந்து எத்தனை வருஷம்? 430 வருஷம். அடுத்தது எப்போ இருந்து 400 வருஷம் அடிமைத்தனம் கேட்டா, யோசேப்பை அறியாத ராஜன் ஒரு வார்த்தை இருக்கா தமிழ் பைபிள்ல, அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட காலம் வரைக்கும் எத்தனை வருஷம்? 400 வருஷம். அப்ப 430 வருஷம் என்று குறிப்பிடுகிற இடம் எதை குறிப்பிடுகிறது என்றால், யாக்கோபு முழுவதுமாக அவன் எங்க இருக்கிறான்? அங்க எகிப்தில் இருக்கிறான். அதை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அந்த 400 வருஷம் என்று சொல்லும் போது எதை குறிக்கிறது?
அப்ப இந்த 8 வசனத்துக்குள்ளேயும் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி காரியங்கள் இருக்கும். அதனால அதை முதல்ல கவனிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூதர்களுக்கு நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். நாங்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இது இவங்களுக்கு இப்ப மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லா காலத்திலையுமே பிரச்சனை இருந்துச்சு. யோவான் ஸ்நானகனுடைய அந்த நாட்களிலேயும் பிரச்சனை இருந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3 7 12 வரைக்கும் அங்கே யோவான் ஸ்நானகன் இவர்களை பார்த்து பேசின பகுதி இருக்கிறது. அங்க 7ஆம் வசனத்தில் எப்படி இருப்பாருங்க, நானே வாசிக்கிறேன். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதை முதல்ல சொல்றார். சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் இருக்குது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப ஞானஸ்நானம் பெற வந்தவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இல்லாத சும்மா பேருக்கு ஞானஸ்நானம் எடுத்து போயிடாதீங்க. என்ன செய்யுங்க? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை. அப்போ இந்த யூதர்களுக்கு என்ன பிரச்சனை பொதுவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பிரச்சனை இருந்துச்சு? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். இந்த ஆபிரகாமின் சந்ததியார்னா என்னையா, அவங்களுக்கு என்ன கொம்பா வச்சிருக்குது அப்படின்னு கேட்டா, ஏன் அவங்க அப்படி தவறாக நடத்தப்பட்டாங்கிறதுக்கு சில காரியங்களை சொல்றேன். சரி, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33 59 வரைக்கும், அது ஒரு நீண்ட வேத பகுதி. ஆனா ஒரு 2 வசனத்தை மட்டும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். யோவான் 8:33 59. அதுல 33ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். நாங்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததியார். நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் எப்படி இருந்ததில்லை? அடிமையா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி யார்கிட்டயே சொல்றாங்க? இயேசுட்டே சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ ஓரளவுக்கு பைபிள் தெரிந்திருந்தாலே நமக்கு தெரியும் இவங்க எவ்வளவு அடிமைப்பட்டு கிடந்தாங்க. ஆமாமா இல்லையா? எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க? எகிப்துல அடிமைப்பட்டு கிடந்தாங்க. திரும்ப வந்த பிறகு கானானிய குடிகள் இவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இவங்க துரத்தல. அடுத்தது எங்க போனாங்க? அசீரியாவுக்கு போனாங்க. அடுத்தது எங்க போனாங்க? பாபிலோனுக்கு போனாங்க. அடுத்தது இப்ப பேசிட்டு இருக்கிறாங்களே, இப்போ யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இவ்வளவு அடிமையா இருக்கிற இவங்க தான் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் எப்படி இல்லை. பக்கத்துல முகத்தை கொஞ்சம் பாருங்க, ஏதாவது ரியாக்ஷன் இருக்காங்க. சில நேரம் நம்மளும் அப்படிதான் இல்லையா? பச்சை போய் சொல்லுவாங்கல்ல, அது பச்சை கலர்ல இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியல. இயேசுட்டே அப்படிதான் சொல்றாங்க. அப்போ நீ எப்படி விடுதலை ஆக்குவேன்னு சொல்ற? நாங்க அடிமைப்படவே இல்லையே. சரி, ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 34ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு, ஐயா நீ ஆபிரகாமின் சந்ததியா அல்லது நீ புறவினத்தானா என்பதல்ல பிரச்சனை. பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமையா இருக்கிறான்? அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாம் எங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, அடிமைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர்கள் ஒரு உலக ரீதியான ஒரு பௌதீகமான அடிப்படையில தான் இவங்க விடுதலையை எதிர்பார்த்தாங்களே தவிர, தங்கள் வாழ்க்கையில பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இப்ப இன்னைக்குமே பாருங்களேன், ஒருவேளை ஒரு பாரம்பரியமான சபையை சார்ந்த, அது பெந்தெகோஸ்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபைக்குமே ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கவனிக்கிறீங்களா?
எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, நாங்க இந்த சபைக்கு போறோம், நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாங்க கர்த்தருடைய பந்தியில இருக்கிறோம், அதனால எங்களை யாரும் விடுதலையாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள, குறிப்பா இந்தியாவுக்குள்ள எல்லா இடத்துலயுமே இருக்கு. நாங்க யாருக்கு என்ன இல்லை, அடிமை இல்லை. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு எத்தனை வருஷம் தெரியுமா? நேற்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கேரளாவில் கொஞ்சம் ஊழியர்கள் சேர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு சிரியன் ஆர்த்தோடாக்ஸ் சபையை சார்ந்த ஒரு சகோதரன் அதை தடுக்கிறார். அவர் தடுக்கும் போது அவர் சொல்ற காரணம் என்னன்னா, இந்த சுவிசேஷம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் பிரசங்கிக்கப்படுவதற்காக அப்போஸ்தலர்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்தியாவில் அல்ல. வசனத்தை கோட் பண்ணி சொன்னார். எனக்கு அதனாலதான் என்னால மறக்க முடியல. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களை அனுப்பும் போது சொன்னார், எங்க தான் போகணும்னு சொன்னாரு? ஆமா, எங்க போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்து ஒரு கட்டளையை எடுத்துக்கொண்டு இந்த பெந்தெகோஸ்தேக்காரங்க எல்லா இடத்துக்கும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே சண்டை. நாங்கெல்லாம் எத்தனை வருஷமா பாரம்பரியமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே இல்லை, துரத்தி விட்டுட்டாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அன்றைக்கு யோவான் ஸ்நானகனுக்கு முன்னாலேயும் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்களும் எப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா, நாங்கள் யாருக்கும் அடிமைப்படவில்லை. ஆனா அவன் சொன்னா, நீ சும்மா வந்து ஞானஸ்தானம் எடுத்தா பார்த்தா அது மனம் திரும்பி என்ன செய்யணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். இயேசுகிட்ட வந்தா அங்கேயும் சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் குமாரன். அவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் எதற்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீ பாவத்துக்கு அடிமையா இருந்தா உன்னை நீயும் என்ன செய்யப்படணும்? விடுதலை ஆக்கப்படணும். இன்னைக்கு பார்த்தா இந்த நூற்றாண்டிலேயும் நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யதான் செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் யாரும் கூட அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் நீண்ட நாளை சபைக்குள்ளே தானே இருக்கிறேன், நான் எதுக்கே விடுதலையாக்கப்படணும்? நல்ல கவனிங்க, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க முடியுமே ஒழிய மற்றபடி உங்களுடைய பாரம்பரியமோ சடங்காச்சாரமோ வேற எந்த பின்னணியங்களும் உன்னை விடுதலையாக்க முடியாது. அந்த சத்தியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நீ விசுவாசிப்பாயானால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்தது அந்த வேத பகுதிக்குள்ள என்ன சம்பாஷணை இருக்குது? வீட்டுல போய் நீங்க வாசிங்க. 44ஆம் வசனத்துக்கு வாங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யோசிச்சு பாருங்க, இங்க காரசாரமான விவாதம் என்ன? அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் சந்ததியா. இயேசு சொல்றார், நீங்கள் பிதா யாரிடத்தில் வந்தவங்க? பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யோசிச்சு பாருங்க, நேரடியான குற்றச்சாட்டு. அதுக்கு காரணத்தை சொல்றார். என்ன காரணம்? ஒண்ணு, அவனுக்குள்ள என்ன இல்ல? சத்தியம் இல்ல. 2, என்ன நிராகரிச்சு என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பேசினார்? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திருடன் எது போடுறவனா? திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று. பிசாசினுடைய 2 முக்கியமான சுபாவங்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒண்ணு, சத்தியம் இல்லை, அப்படின்னா பொய் இருந்துச்சு. எதை நம்புறாங்க அவங்க? அடுத்தது அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, அந்த பொய்யை நம்புறதுனால இயேசுவை நிராகரிப்பதற்கும் இயேசுவை கொலை செய்வதற்கும் அவங்க என்ன செய்றாங்க? அப்போ இந்த கொலை வெறி பிடித்த அவர்களை பார்த்துதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்கள் நல்ல கவனிங்க, காயினை குறித்து நம்ம புதிய பாடல் என்ன வாசிக்கிறோம்? பொல்லாங்கனால் உண்டாயிருந்த. ஏன் அந்த வார்த்தை சொல்லி இருக்குது? அப்போ கொலை வெறி இருக்கக்கூடிய இந்த மனிதனும் யாரால் உண்டாயிருக்கிறானா? அப்போ இந்த இடத்துல அவ்வளவு சொன்ன பிறகும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க,
அது சொல்லிட்டு 47ஆம் வசனத்துல இயேசு இப்படி சொல்றாரு, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல். அப்போ ஆபிரகாமின் சந்ததியாராக இருந்தும் சத்தியத்தை விசுவாசியாமல் பிசாசினால் உண்டானவர்களாக, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்களாகவும் கொலை செய்கிறவர்களாகவும், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள், நித்திய ஜீவனை இழந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். இதே கூட்டத்திட்ட தான் இப்போ யார் பேசிட்டு இருக்கிறார்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏற்கனவே யாரெல்லாம் பேசியாச்சு? யோவான் ஸ்நானகன் பேசியாச்சு, அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்லியாச்சு, அடுத்தது அப்போஸ்தலர்கள் முதல் ஒரு நியாய விசாரணை, அதுல நேரடியாவே அந்த இடத்துல நின்று சொல்லியாச்சு, அடுத்தது திரும்பவும் சொல்லியாச்சு, இப்ப திரும்ப 3வது முறை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது இன்னும் விரிவாக அங்க ஸ்தேவான் அந்த காரியங்களை சொல்றார். என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, ஐயா நீங்க ஆபிரகாமின் சந்ததியார் என்று நாங்கள் ஆபிரகாமின் இதுல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஆபிரகாம் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் பின் சந்ததிகளுக்கு கடத்துறது போலயே இல்லையே அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து என்ன செய்யலாம், சில விஷயங்கள் சொல்லலாம். சரி, ஏன் அவங்களுக்குள்ள ஆபிரகாமின் சந்ததியார் என்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய பாரம்பரியமான சில நம்பிக்கைகள் என்ன சொல்கிறது என்றால், they had no need to fear the wrath of God. ஆபிரகாமினுடைய வம்ச வழியில நாங்க வந்திருக்கிறதுனால தேவனுடைய கோபாக்கினியை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் நம்பின பாரம்பரியமாகிய மிஸ்னா அவர்களுக்கு சொன்னது. முதல்ல என்ன நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்குள்ள? வேத பிரமாணம் அல்ல, அதாவது மோசேயுடைய நியாய பிரமாணம் அல்ல, மிஸ்னா என்று சொல்லப்படுகிற ஒரு பாரம்பரியமான ஒரு புத்தகம். அது என்ன சொல்லுச்சுன்னா, ஆபிரகாமின் சந்ததியார் தேவனுடைய கோபாக்கினை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கணும் இல்லையா? அதை சொல்லும் போது இன்னொன்னு சொல்றாங்க, ஆபிரகாமின் சந்ததியார் ஏதேன் தோட்டத்தையும் இனி வரப்போகிற உலகத்தையும் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவங்க என்ன செய்வாங்க? நித்திய ஜீவன்கிற வார்த்தையை சொல்லல, என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஆபிரகாமின் சந்ததியார் ஏதேன் தோட்டத்தையும் இனி வரப்போகிற உலகத்தையும் அவங்க என்ன செய்வாங்க? சொந்தமாக்கி கொள்வாங்க. அப்படி சொல்லும் போது இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் பாதாளத்தினுடைய வாசலிலே நின்று இஸ்ரவேலர்களை எல்லாத்தையும், தன்னுடைய சந்ததிகள் எல்லாரையும் எங்க அனுப்பிடுவானா? அந்த ஏதேன் தோட்டத்துக்கும் இனி வருகிற காலத்துக்குமான ராஜ்யத்துக்கும் அனுப்பிடுவானா. நல்ல கவனிங்க, ஏன் இவங்களுக்குள்ள நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? மிஸ்னாவுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? ஆபிரகாமின் சந்ததியார் தேவனுடைய கோபாக்கினை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இரண்டாவது, ஆபிரகாமின் சந்ததியார் ஏதேன் தோட்டத்துக்கும் திரும்பவும் ஸ்தாபிக்கப்பட போகிற உலகத்துக்குள்ளே இவங்க வச்சு என்ன செஞ்சிருவாங்க? எளிதாக பிரவேசிச்சிருவாங்க. மூணாவது, ஆபிரகாம் பாதாளத்தின் வாசலில் நின்று தன்னுடைய சந்ததியார் வரும்போது அவர்களை எங்க அனுப்பிடுவான்? இது நீங்க இப்ப இங்க ஓரளவுக்கு பைபிள் படிச்சவங்க தானே இருக்கிறீங்க. இது ஏதாவது ஆபிரகாம் சொன்னதான் இருக்குதா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல, சரித்திரத்துல, தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எங்கேயாவது இருக்குதா இப்படி? அப்போ தங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பொய்களை யாராவது சொன்னாங்கன்னா மனிதன் எளிதாக ஏற்றுக்கொள்வான். பொதுவாகவே மனுஷனுடைய இயல்பு என்ன? இப்ப நிறைய பேருக்கு கள்ள போதனை, கள்ள தீர்க்க தரிசனம் இவைகளுக்கு மேல ஒரு பெரிய பற்று இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? என்ன காரணம்? அவங்களுக்கு அது என்னவா இருக்குது? ஈஸியா இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு அது ஒத்து போகிறது. இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு சபைக்குள்ள போய், நீங்க சபைக்குள்ள இந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டீங்க அல்லது எங்களுக்கு பங்காளர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு தேவ கோபாக்கினியே வராது,
உங்களுக்காக நான் பாதாளத்தில் நின்று எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னாலும் நம்ம ஆட்கள் என்ன வச்சுக்குவாங்க? ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் காணிக்க கொடுக்கறதே அதுக்கு தானே. இதற்கு இந்த ஊழியத்துக்கு நான் பங்காளரா மாறிட்டேன்னா நான் எங்க போக மாட்டேன். இன்னும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. ஜீவ புஸ்தகத்துல எல்லாம் பேர் எழுதி, ஆனா பேர் எழுதுறதுக்காக 2 பக்கத்தை கிழிச்சு வேற ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கிழிச்சிட்டாருன்னா 1 சாப்டரே கிழிச்சிட்டாருன்னு அர்த்தம். கிழிச்சு போன பேப்பர்ல யார் பேரை எழுதி என்ன பிரயோஜனம்? சரி போட்டோம். அப்போ இதே மாதிரியான ஒரு பாரம்பரிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள என்ன செஞ்சது? இருந்தது. இது கதை இல்ல, இது மிஷ்னாவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இததான் அவங்க நம்புறாங்க. இதை நம்புறதுனால இந்த பாரம்பரிய நம்பிக்கையை இதை உடைக்கிற மாதிரி உங்க சுவிசேஷம் சொன்னதுனால தான் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா நான் முன்னால பேசும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருடைய மத சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் விட யார் பெரியவர்? இயேசு பெரியவர். அப்போ அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த மிஷ்னாவை காட்டிலும் இயேசு பெரியவர்னா அவங்களால நினைச்சிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அடுத்தது அவங்க அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இதெல்லாமே இந்த ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்துக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க. நாங்க யாருக்கு என்ன செய்யல? அடிமைப்படாங்க. நல்ல கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் பாவிதான், என்னுடைய அந்தரங்கத்தை அறிந்திருக்கிற தேவன் நீர். வெளியில பார்வையில நான் நல்லா இருக்கலாம், நல்ல வெள்ளை ஜிப்பாலாம் போட்டு நல்ல மீச தாடி எல்லாம் இல்லாம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா என்னுடைய இருதயத்தின் அந்தரங்களை பார்க்கிற தேவனுக்கு முன்பதாக நான் ஒண்ணும் மறைக்க முடியாது. ஆனா இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில தெரிந்த ஒரு சரித்திரத்தையே மறைச்சாங்க. எகிப்தின் அடிமைத்தனம் 400 வருஷம். அதனாலதான் அவன் சொன்னான், என்ன சொன்னான்? நீங்க அடிமைப்பட்டு கிடந்தீங்க. இது யாருக்கு சொல்லியிருந்தா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அடுத்தது நீங்க கானானிய குடிகளுக்கு அடிமைப்பட்டிருந்தீங்க, அசீரியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தீங்க, பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தீங்க. இப்போ யாருக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க? ரோமர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் நீங்க பொய்யையும் எதை தான் நம்புறீங்க? கட்டு பாரம்பரியங்களை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நம்பிட்டு. அடுத்தது அவங்களுக்கு நம்பிக்கை எங்க இருந்துச்சுன்னா 8வது வசனத்தை வாசிங்க. மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். சரி, அடுத்தது அவங்களுக்கு எது பெரிய நம்பிக்கையா இருந்துச்சுன்னா அவங்க 8வது நாள்ல செய்யக்கூடிய விருத்த சேதனம் அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமையா இருந்துச்சு. நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஆகவே எங்களுக்கு தேவ கோபாக்கினை வராது. அப்போ அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், ஆகவே தேவ கோபாக்கினை வராது. நாங்கள் எங்க போயிடுவோம்? அவங்க பாஷையில அவங்க விசுவாசத்தின்படி நாங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். அடுத்தது நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஆகவே நாங்கள் இதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, எங்க போயிடுவோம். அப்போ நித்திய ஜீவனை தங்களுடைய பாரம்பரியமே தரும் என்று அவர்கள் நம்பும் போது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்படிதான் அவங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் இல்லையா? சபைக்குள்ள வந்துட்டா ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டா. நல்லா கவனிங்க, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றதுனால உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுன்னு சொன்னா அது பொய் தானே? பொய்யா உண்மையா? அதை நம்புறது. அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? அந்த பொய்யை நம்பி காணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு மறந்துடாம வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப இவர் யாருக்கு ஊழியம் செய்யறாரு? அததான் நம்ம என்ன செய்யறோம்? தவறுன்னு சொல்றோம். கவனி. அப்போ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னன்னா, தாங்கள் பாரம்பரியமாக கடைபிடித்த 2 காரியங்கள் தங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் போதுமானவை என்று நம்பினதுனால அவங்க யார் சொன்னாலும் கேட்கிறவங்க, யார் சொன்னாலும் கேட்கிறவங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் மெதுவா அப்படி சொல்லி சொல்லி பார்த்தாங்க. இப்போ சேவான ஆண்டவர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். முழுவதுமாக அவன் எல்லாத்தையும் பேசுறான். எல்லாம் ஆணி வேற அக்கு வேற பிரிச்சுட்டான்.
அவன் நம்பி இருக்கிறது எல்லாம் என்னது? அப்ப நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நம்ம இந்த கண்ணோட்டத்துல படிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிலே கவனமா இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிய முடியும். நாம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய டெனாமினேஷன் இருக்குது. டெனாமினேஷனுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டதாக அர்த்தம் அல்ல. ஒரு சபை பிரிவில் சேர்ந்து அங்க ஞானஸ்நானம் எடுத்ததுனாலயோ கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறதுனாலயோ நான் ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம் அல்ல. சபையினுடைய சடங்காச்சாரங்களை எல்லாம் நாம் கடைபிடித்தும் நாம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கான வழி என்பது அது பொதுவானது. அது என்னதுதான்? பொதுவானது. யாராக இருந்தாலும் சரி, அது யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிதான் இருக்குது? இயேசு கிறிஸ்து என்கிற வழியே அல்லாமல் வேற ரட்சிப்பிற்கான வழி இல்லை. சரி, இப்போ இந்த ரட்சிக்கப்படுறதுக்கான வழியை தவிர வேற எதை நீங்க இடத்துல வச்சிருந்தாலும் சரி, ஒருவேளை ஏன் இதை நான் அழுத்தமா பேசிட்டு இருக்கிறேன்னா, யூதர்களுக்குள்ளே சில நம்பிக்கைகள் இருந்த மாதிரி உங்களுக்குள்ள வேதத்திற்கு புறம்பான வேறு எந்த பாரம்பரிய நம்பிக்கைகள் இருந்தாலும் உங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து போவீர்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஐயோ, நான் கிரியையினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை. கிரியையினாலே ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு மனிதன் எப்படித்தான் ரட்சிக்கப்பட முடியும்? கிருபையினால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால, அவருடைய இரத்தத்தினால தான் நாம் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். சரி, இப்போ இங்க இருந்தது எல்லாமே உங்களுக்குள்ள என்னதான்னா தவறான புரிந்து கொள்ளுதல். என்ன புரிந்து கொள்ளுதல்? தவறான. கவனிங்க, இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியா அங்க நாம கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். அழைக்கப்பட்ட போது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த பிரமாணங்கள் அப்படிங்கும் போது மோசேக்கு கொடுத்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் அங்க கொடுக்கப்படலை. மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள் என்ன செய்யல? கொடுக்கப்படலை. அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா என்ன? உன்னுடைய இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, தேசத்தை விட்டு நீ என்ன செய்ய? நான் காமிக்கிற தேசத்துக்கு போ. அப்படி போகிற இடத்துல தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையில அவனுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்கள் அது வெளிப்படையாக நமக்கு எழுதப்படல. ஆனா அவன் வாழ்க்கையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். என்னன்னா, அவன் ஒரு நித்திய ஒரு நகரத்துக்காக காத்திருந்தானே. எதுக்காக காத்திருந்தான்? அவன் விசுவாசத்தை அறிக்கைட்டு எழுதியா நமக்கு தரல. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம்? ஒரு நிலையான நகரத்திற்காக காத்திருந்தான், ஒரு ரட்சகருக்காக காத்திருந்தான். அந்த நாளைக்கான அவன் ஆசையா இருந்தான். ஆகவே அது அவனுக்கு மேன்மையானதாக இருந்ததுனால இந்த உலகத்துல வாழும் போது எல்லா ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்த போதிலும் அவன் என்ன பண்ணானா? டெம்பரவரியான ஒரு ஷெட்ல அந்நியரும் பரதேசியுமாக தன்னை அறிக்கையிட்டு என்ன செஞ்சான்? வாழ்ந்தான். அப்ப அவனுடைய வாழ்க்கை தான் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆதியாகமம் 11 கடைசியிலையும் 12ஆம் அதிகாரத்திலையும் அழைப்பை பெற்ற ஆபிரகாம் அவன் வர்றான். வந்த பிறகு தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் விளைக்க எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். எகிப்திலிருந்து திரும்ப வரும்போது ஆகாரோடு வருகிறான், ஆஸ்திகளோடு வருகிறான். வந்த பிறகு லோத்துவுக்கும் அவனுக்கும் நடுவுல பிரிவினை உண்டாகிறது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க. ஒரு ஆள் சோதோம் கொமோராவுக்கு போறாரு, ஒரு ஆள் எங்க போறாரு? ஆண்டவர் காண்பித்தார். இப்படி ஒரு சூழல்ல தான் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, இந்த தேசத்தெல்லாம் உனக்கு தர்றேன், ஆனா உன் சந்ததியார் 400 வருஷம் என்ன செய்வாங்க? அடிமைப்படுவார்கள். இப்படியே சொல்லிட்டு இருக்கிற காலத்துக்குள்ள 14ஆம் அதிகாரத்துல அந்த சோதோமில இருக்கக்கூடிய லோத்து சிறை பிடிக்கப்பட்டு போகிறான். அவனை பிடிப்பதற்காக ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறான். யுத்தத்தை என்ன செய்யறான்? யுத்தத்துல எல்லாத்தையும் திருப்பிட்டு வர்றான். 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் திரும்பவும் இவனுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவர் இவனுக்கு என்ன செய்யறாரு? திரும்பவும் தரிசனமாக. அப்படி தரிசனமாகும் சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாது. ஏன் சொன்னாரு? ஒரு 5 ராஜாக்களுக்கு விரோதமாக இவன் யுத்தம் செய்து தன்னுடைய சகோதரனையும் அவருடைய உடைமைகளையும் என்ன செஞ்சிருக்கிறான்? மீட்டுட்டு வந்திருக்கிறான். அதனால நீ என்ன செய்யாத? பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன், கேடகமாக இருப்பேன் என்று சொன்னார்.
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு சுதந்திரவாளி இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே. அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கொடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாமை வெளியே அழைச்சிட்டு வந்து வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை காமிச்சு உன் சந்ததி இதே போல பெரிதா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவன் என்ன செஞ்சானா? அதை குறிச்சு அங்க எழுதியிருக்குது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஐயா, கிறிஸ்தவத்தினுடைய மிக ஆணி வேர் இங்கதான் இருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய மிக ஆணி வேர் இங்கதான் இருக்குது. எங்க என்னது? ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆகவே அவருடைய நீதியை தேவன் அவனுடைய கணக்கிலே வரவு வைத்தார். அவனுடைய கணக்கில் என்ன செய்தார்? அப்போ இந்த இடத்துல அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். கிரியை செய்து நீதிமானாக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்துல ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். இதைத்தான் ரோமர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரத்துல அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைகளுக்கு எழுதுகிறான். அதைத்தான் நம்ம 2வது வேத பகுதியில வாசித்தோம். ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? இப்ப அந்த ரோமர்கள் எடுத்துக்கங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேதவாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நல்ல கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். 5ஆம் வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ ஆபிரகாம் எந்த அடிப்படையில நீதிமானாக்கப்பட்டான் அப்படிங்கிறத யூதர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவங்க எப்படி நினைச்சிருந்தாங்க? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால தான் ஆபிரகாம் நீதிமான் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கப்படல? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அவங்க எது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அங்க ஆதியாகமத்துல 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி இருக்குது, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சாட்சி சொன்னார் அல்லவா? அதை வைத்துக் கொண்டு அவங்க நினைச்சாங்க ஆபிரகாமுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தான் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்யப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். இப்படி நீதிமானாக்கப்பட்ட பின்புதான் அவன் என்ன செய்யப்படுறான்? விருத்த சேதனத்தை பெறுகிறான். 17ஆவது அதிகாரத்துக்கு வரும்போதுதான் என்ன செய்யறான்? விருத்த சேதனத்தை பெறுகிறான். அப்போ அன்றைக்கு யூதர்கள் தவறாக புரிந்து வைத்திருந்த 2 காரியங்களுக்கு பதில் சொல்கிற வண்ணமாகத்தான் அங்கே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாக சனகரின் சங்கத்துல பேசியிருக்கிறான். எப்பா, நீங்க சொல்ற மாதிரி ஆபிரகாமினுடைய சந்ததி என்பதினாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவரே எப்படிதான் இருந்திருக்கிறாரு? விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு சந்ததியாராக இருந்தாலும் நீங்கள் பாவம் செய்யும் போது நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கிறீர்கள். இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய சாராம்சம் என்னன்னா, ஆண்டவருக்கு பிள்ளைகள் தான் இருக்கிறார்களே தவிர பேர பிள்ளைகள் இல்லை. யார் இல்லை? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக
தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் ஆமா, கொடுத்தார். யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகள். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலன்னா பிள்ளைகள். அப்போ இந்த ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட நபர்களுக்கு உரியதுதானே தவிர அது யாருக்கு உரியதல்ல, சந்ததிகளுக்கு உரியதல்ல. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படணும். நாங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். எல்லாருக்கும் தனித்தனியாக அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் நாம் நீதிமானாக்கப்பட முடியுமே தவிர நாம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? தேவ கோபத்திலிருந்து தப்பவே முடியாது. சபைக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற சாக்கியத்தை அதிகமா நம்ம பிள்ளைங்க பெறாங்க. இப்போ வெளியில இருந்தா என்ன செய்யும்? சுவிசேஷம் என்றையாவது ஒரு நாள் சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு யாரும் திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. திரும்ப திரும்ப வசனத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க தூங்காம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கவனிச்சு விசுவாசிச்சு தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? நீதிமானாக்கப்படணும். அப்படி இல்லைன்னா அழிதே என் ஜனம்னு பாடிட்டு இருக்கும் போதே உன் கைக்கு கீழே இருக்கிற புள்ள அழிவுக்கு நேரா போயிடும். இது சபைக்குள்ள இருக்கிற தாய் தகப்பனுக்கு தெரியணும். நான் செய்யக்கூடிய நீதியின் கிரியைகளினாலே என் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பு வரப்படுவதில்லை. ரட்சிப்பு கிருபையானது, தேவன் தருகிற பரிசு. அதை யாருக்காகவும் நான் என்ன செய்ய முடியாது? ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். நான் வழிகாட்டலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம், அவங்க கூட இருக்கலாம், அவங்களுக்கு சந்தேகம் வந்தா நான் விளக்கப்படுத்தலாம். மற்றபடி அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப வேண்டுமானால் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அப்படி இல்லைன்னா சபைக்குள்ள இருந்தும் எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆமா, இந்த சனகிரி சங்கத்தார் எங்க இருக்கிறாங்க? தேவாலயத்தில் இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியன் யார்? முழு இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டியவன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? யூதர்கள். அவர்கள் சதுசேய சமயத்தான். அவங்களுக்குள்ள பரிசேயர்கள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள மத நம்பிக்கை இருந்துச்சு. உபவாசம் பண்ணாங்க, தசமபாகம் கொடுத்தாங்க, தான தர்மம் பண்ணாங்க. எல்லா விஷயங்களும் செய்து அந்த 71 பேருக்கு தான் திரும்பவும் திரும்பவும் சொல்லப்படுகிறது, உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். அப்போ அந்த மேல் தட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பாரம்பரியத்தை உடைச்சி மனம் திரும்புன்னு சொன்னார்னா, இன்னைக்கு சபைக்குள்ள நீண்டதா ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்க கூடாது. பாஸ்டர் பரலோகத்தின் வாசல்ல நின்று யாருக்கும் கை காட்ட மாட்டாரு. அவர் போகணுமா போக வேண்டாமாங்கிறதுலயும் அவர் கவனமா இருக்க வேண்டியது. அவர் எங்க மற்றவங்களை பிடிச்சு ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, காலை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. காலை பிடிச்சு வர முடியாது, தாடியை பிடிச்சு வர முடியாது. காலை பிடிச்சு வர முடியாது, தாடியை பிடிச்சு வர முடியாது. வழி என்னதுதான்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்ப இதை குறித்த ஒரு புரிதல் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள நல்ல தெளிவா இருக்கணும். எனக்கு இதை படிக்கும் போது பயமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறான், இயேசு கிறிஸ்து நேரடியாக போட்டு உடைச்சிட்டாரு, நீங்க இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு. திரும்ப திரும்ப அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கூட கர்த்தருடைய பிரமாணங்களை காட்டிலும் பாரம்பரியங்களும் உலக வழிபாடுகளும் எவ்வளவு மேன்மையானதாக அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு சபைக்குள்ள அந்த பாரம்பரியம் என்பது ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆபிரகாம் விசுவாசத்தினால என்ன செய்யப்பட்டான்? அதை குறிச்சு அந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமா, அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை கூட போடலாம். இலவசமான்னு போட்டிருக்கு இல்லையா, அதுல இன்னொரு வார்த்தை போட்டுக்கலாம். தமிழ்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, முகாந்திரம் இல்லாமல். என்ன இல்லாம? ஆமா, ஏன்னா இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ரூட் வேர்டு வந்துட்டு யோவான் 15:25லயும் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
அங்க என்ன தமிழ் வார்த்தை போட்டிருக்கிறாங்கன்னா, வித்தவுட் எ காஸ், முகாந்திரம் இல்லாமல், எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். என்ன செய்யப்படுறாங்க? நீதிமானாக்கப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டில் பாவ நிவர்த்தி பண்ணணும்னா லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல அந்த பிராயச்சித்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு அந்த பலி மிருகத்தினுடைய ரத்தம் கிருபாசனத்தின் மேல என்ன செய்யப்படணும்? தெளிக்கப்படணும். அந்த தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்தின் அடிப்படையில தான் முழு இஸ்ரவேலுக்கும் என்ன செய்கிறது? பாவ நிவர்த்தி உண்டாகிறது. அதே போல கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே பலியாக கொடுத்து கிருபாசனத்திலே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனாலே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலேயும் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்க வசனங்களிலேயும் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களின்படி இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியா இருக்கிறதுனால, அவருடைய ரத்தம் கிருபாசனத்தின் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறதுனால, அதை விசுவாசிக்கிற எந்த மனுஷனுக்கும் வேற எந்த முகாந்திரமும் இல்லாமல், அவன் யார் என்று பார்க்காமல், அவன் விருத்த சேதனம் உள்ளவனா விருத்த சேதனமற்றவனா என்றெல்லாம் பார்க்காமல், அவன் எவ்வளவு அடிமைத்தனத்திலே கிடந்தாலும், இவன் எவ்வளவு பாவத்தினுடைய அகோரத்தில் இருந்தாலும் அவனை ஆண்டவர் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்குகிறார். எதையும் பார்க்கல, எதையும் செய்யல. அப்படி நீதிமானாக்கப்பட்ட மனிதனுக்கு பின்னால வேற எந்த கிரியைகளும் இல்லை, எந்த கிரியைகளும் இல்லை. குறிப்பாக விருத்த சேதனம் என்கிற கிரியைகள் இல்லை. எது இல்லை? இந்த பிரச்சனையை நீங்க ஈஸியா எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்படி எல்லாம் சேவான் பிரசங்கம் பண்ணிட்டான். விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட முடியும், விருத்த சேதனம் அவசியம் இல்லை, இப்படிலாம் சொல்லியாச்சு. யாருக்கு? சனகரிப் சங்கத்துக்கு. ஆனா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இதே மாதிரியான ஒரு பிரச்சனை எங்க இருக்கு? சபைக்குள்ள. உறவினத்தார் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தா யூத போதகர்கள் என்ன பேசுனாங்கன்னா, என்ன இருந்தாலும் அவங்க விருத்த சேதனம் வரணும் இல்ல. கலாத்தியர் நிருபம் எதற்காக எழுதப்பட்டது? சபைக்குள்ளே வந்த புறவினத்தார் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வலியுறுத்தி சொன்ன போது அந்த நிருபத்தை எழுதி சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ணா கிறிஸ்துவினுடைய கிருபையிலிருந்து விழுந்து விட்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து விழுந்துட்ட? கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பிரிந்தீர்கள். அப்போ விருத்த சேதனம் என்பது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ள எந்த விதத்திலும் அடையாளமாகவோ எந்த காரியமாகவோ கொடுக்கப்படவில்லை. அதை செய்யறதுனால ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. இந்த விருத்த சேதனம் அப்படின்னு சொன்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஊர்ல திருமணத்துக்கு சிலர் தாலி அணிந்து கொள்கிறாங்க பெண்கள் இல்லையா, அல்லது என்ன செய்யறாங்க? வெட்டிங் ரிங் போட்டுக்கிறாங்க, மோதிரம் போட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க போட்டிருக்கிற தாலி செயின் முக்கியமா, அவர்கள் தங்கள் கணவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை முக்கியம்? உடன்படிக்கை முக்கியமா, தாலி செயின் முக்கியமா? வெட்டிங் ரிங் முக்கியமா, உடன்படிக்கை முக்கியமா? உடன்படிக்கை இல்லாம தாலி செயின் மட்டும் போட்டுக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்ல. கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கைக்கான அடையாளம். தேவனோடு அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கான அடையாளம். தேவனோடு என்ன உடன்படிக்கை பண்ணாங்க சொல்லுங்களேன் யாராவது? தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற உறவு. அடுத்தது, தேவ உறவின் அடிப்படையிலே நாங்கள் வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் என்று தங்களை என்ன செஞ்சாங்க? ஆமா, வேறுபிரிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம். அப்போ தேவனுக்கும் தங்களுக்குமான உறவுக்கும் அடையாளமாக, தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் வேறுபிரிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதைத்தான் அவர்கள் எதுவா நம்பினாங்க? ஆமா, ஆவிக்குரிய தகுதியாக நம்பினாங்க. இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்பாமலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டு, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அதனால பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நம்புறாங்க. குழந்தையிலேயே எங்களுக்கு எல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தாச்சியா? எங்களுக்கு எதுக்கு சுவிசேஷம் கேட்கிறாங்க? எப்போ எடுத்தாச்சு?
8வது நாளில் விருத்த சேதனம் பெற்றதை குறித்து எப்படி ஒரு சாராருக்கு ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்கிறதோ, அப்படி இன்றைக்கு சபைக்குள்ள இன்னொரு சாராருக்கு ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்கிறது. நாங்க எப்போவே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், குழந்தையா இருக்கும் போதே கொடுத்தாச்சு, நீ என்ன இப்போ வந்துட்டு எங்களுக்கு சொல்லிட்டு இருக்க? ஐயா, குழந்தையா இருக்கும் போது கொடுப்பதை குறித்து சொல்லல, பாவ மன்னிப்பு, அதை தொடர்ந்து கிறிஸ்துவை நான் வெளிப்பிரகாரமாக அடையாளம் காட்டுவது, உள்ளாக எனக்குள்ளே நடந்துவிட்ட மாற்றங்களுக்கு நான் வெளிப்பிரகாரமாக நான் செய்து கொள்கிற காரியம். முதல்ல எது நடக்கணும்? உள்ளான காரியம். உள்ள என்ன நடக்கணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், தேவனோடு உறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தொடர்ச்சியாக செயல்படுவதற்கு. அப்ப தன்னை இரட்சகரோடு உள்ள மனசுல அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு மனிதன் தான் வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்க என்ன பண்றான்? அந்த அனுபவத்தை பெறாமல் வெறுமனே வெளியில மட்டும் தண்ணீர்ல மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்நானமோ, தெளித்து கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானமோ ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்ததுனால பரலோகத்துக்கு போயிருவேன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன், ஆபிரகாமின் பிள்ளைங்கிறதுனால பரலோகத்துக்கு போயிருவேன், நான் ஒரு பாரம்பரியமான சபை பின்னணியை சார்ந்தே பரலோகத்துக்கு போயிருவேன். இப்படி ஒண்ணும் இல்ல. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம, நமக்கு நல்லா தெரியும், பாவம் செஞ்சதுனால நம்ம தேவனை தேடக்கூடிய இடத்துல இல்லை, அப்படிதானே? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அப்படிதான் இருக்குது. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய், இல்ல இன்னொரு வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. நல்ல கவனிங்க, தேவனை தேடுகிறவனாக ஒருவனும் இல்லை. எல்லாரும் நியாய தீர்ப்புக்குரியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் தேவனை தேடவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். யோவான் 15 எப்படி வாசிக்கிறோம்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஐயா, நான் பாவம் செய்ததினாலே தேவ மகிமையற்றவனாகி நான் தேவனை தேடுவதற்குரிய சாக்கியத்தை இழந்தவனாக காணப்பட்டேன். ஆனால் என்னை தேடி இயேசு வந்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், என்னை அவர் அழைத்தார், என்னை முன்குறித்தார், என்னை சுவிகார பிள்ளையாக்கினார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இதெல்லாம் எனக்கு அவர் செய்தார். இதெல்லாம் யார் மூலமா செஞ்சாரு? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. மற்றபடி என்னுடைய பக்தியோ, என்னுடைய குடும்ப பின்னணியமோ, என்னுடைய ஜாதிய அடையாளமோ, என்னுடைய ஆஸ்தியோ, என்னுடைய ஐஸ்வர்யமோ, நான் செயல்பட்ட எந்த காரியங்களின் அடிப்படையிலையும் நான் ரட்சிக்கப்படல. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு, அப்ப இது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி எங்களுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லாம நீ தர முடியும்? நாங்க யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இவங்க எதுக்கு கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க? தங்களுடைய பாரம்பரியத்துக்கு கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க, தங்களுடைய மிஷனா நம்பிக்கைக்கு கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதை விட முடியலன்னா, எதை விட முடியல? அந்த பாரம்பரிய அடையாளத்தை விட முடியல. இன்னைக்கு சபைக்குள்ள ரட்சிக்கப்படுறதுக்கு எது தடையா இருக்குது? பாரம்பரிய அடையாளம். நான் யார் தெரியுமா? ஐயா, நான் யார் என்று பார்த்து அவர் என்னை தேடி வரவில்லை. எந்த விதமான முகாந்திரமும் அதுக்கு பின்னால இல்லை. நம்புறீங்களா? உங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமுமே முழுக்க முழுக்க அது தேவன் நமக்கு தந்த பரிசு. அதுக்கு வேற எந்த காரணத்தையும் சோடிக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம அப்படி செய்திகள் எல்லாம் கேட்கும்போது நமக்குள்ள தோணும், பரவாயில்ல, எங்க அம்மா அப்படி நல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்க, எங்க அப்பா ஜெபம் பண்ணியிருக்காரு, காணிக்கை கொடுத்திருக்காரு, நான் ஒரு பக்தியுள்ள குடும்பத்துல பிறந்ததுனால கர்த்தர் என்னையும் விடல. நான் சொன்ன மாதிரி வசனத்தை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு என்னவா கிடைச்சிருக்குது? அதிகமா கிடைச்சிருக்குது. இல்லைன்னா சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல ஒரு டிராக்ஸ்ல கொடுத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம வாட்டில போயிடுவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறதுனால, சபைக்குள்ள இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? சுவிசேஷம் சொல்லப்பட்டுட்டே இருக்குது. இது பாவம், மனம் திரும்பு, தேவ கோபாக்கினிலிருந்து அப்படி சொல்றதுனால நான் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு எனக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத தான் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீணடிச்சிடக்கூடாது. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ, யோசிச்சு பாருங்களேன், ஒரு முறை மாத்திரமே வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஒருவனையும் பல முறை கேட்டும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒருவனையும் நியாயாசனம் எப்படி பார்க்கும்? தேவன் எப்படி பார்ப்பார்? இல்லையா? அப்போ நம்ம எந்த போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லாம ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே என்னுடைய எந்த ஆவிக்குரிய தகுதிகளின் அடிப்படையிலும் அல்ல, எனக்கு நீ தந்திருக்கிற கிருபைகளின், நீர் எனக்கு காண்பித்திருக்கிற கிருபையின் அடிப்படையிலேயே நான் மண்டையில வருகிறேன் என்று நாம் நம்மை சமர்ப்பிப்போமானால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக நீதிமானாக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லாமல் வேற பாரம்பரியங்கள் நாம் என்ன செய்ய முடியாது. அதை நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். ரோமர் 4:23 இருக்கு. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது எது? விசுவாசம். எவனுக்கு? ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அப்ப எந்த அடிப்படையில தான்? விசுவாசத்தினால், பை ஃபெய்த். யாரை விசுவாசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிற நமக்கும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமானாக. இது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள நடந்து விடுகிற நிகழ்வு. இது ஒரு பெரிய ஈவென்ட் எல்லாம் கிடையாது. எப்ப நடக்கும்? ஆமா. ஆனா அதுக்கு பிறகு எனக்குள்ள வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வாஞ்சைக்கு ஏற்றாற்போல நாம நடக்கணும். நிறைய நேரத்துல வாலிப பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க ரட்சிக்கப்படலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவங்களுக்குள்ள வாஞ்சையை கொடுக்கிறார், விருப்பத்தை கொடுக்கிறார். ஆனா இவனுக்கு ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது தனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறதுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாம எதை செய்யணும்ங்கிறதுல இருக்கிற குழப்பத்திலேயே அவனுடைய வாழ்க்கையில செஞ்சு போயிருது. பிள்ளைகள் விசுவாசிக்காமல்ல, விசுவாசிக்கிறாங்க. ஆனா விசுவாசிச்ச உடனே நமக்குள்ள யார் வர்றா? பரிசுத்த ஆவியானவர் வர்றா. அது வரைக்கும் யாரும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதுக்கு பிறகு யார் வர்றா? இயேசு கிறிஸ்து வர்றா. அப்ப எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தருகிற வாஞ்சைக்கு ஏற்றாற்போலத்தான் நான் வாழவே ஒழிய நீதிமானாக்கப்பட்ட பிறகு திரும்பவும் என்னுடைய பாவ இயல்பின்படி நான் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில கொண்டு வருகிறோம். ஆனால் தொடர்ந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்கிறவர்களாக அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க என்ன வழிகாட்டுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு நடந்திருந்தா நமக்குள்ள தடுமாற்றம் வராது. நம்ம பரிசுத்தமா வாழணும். நம்ம பரிசுத்தமா சரியா? இப்போ தடுமாறிட்டோம், என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம், பரவாயில்ல. இப்பவும் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரான்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. வசனம் எப்படி இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே டெஸ்ட் பண்ணி பாரு, உனக்குள்ள என்ன இருக்குது. உன்னால முழுவதும்
முழுவதுமாக பாவத்துக்கு உடன்பட்டு போக முடியல, பரிசுத்தமா வாழவும் முடியல. இந்த போராட்டம் இருந்துச்சுன்னா கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். என்ன இருக்குது? ஆமா, என்னால என்ன செய்ய முடியல, என் மனம் போல போகிறதுக்கும் முடியல. அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒண்ணு தடுக்குது. என்ன இல்ல, இன்னொரு பக்கத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கும் என்னால முடியல அப்படின்னு சொல்லுகிற எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியும்? ஆமா, அதுதான் ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதே நான் என்ன செய்றேன். காரணம் என்ன? எனக்குள்ள வாசம் பண்ற பாவம். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ், இந்த உணர்வு முழுவதுமாக ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்குள்ள இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்ற மனிதனுக்குள்ள மட்டும்தான் இந்த ஒரு வேவரிங் இருக்கும், இந்த தடுமாற்றம் இருக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? உனக்குள்ள அவர் இருக்கிறாரா அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அவரை நீ ஆண்டவராக்கிக்கொள், அவரை உனக்கு எஜமானனாக மாற்றிக்கொள். அவர் உனக்காக இரட்சகராக மாத்திரமல்ல, இயேசு உனக்கு யாராகவும் மாறட்டும், ஆண்டவராக மாறட்டும், ராஜாவாக மாறட்டும். அவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீர் விரும்புகிற விதத்தில் நடப்பதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறையா? நம்ம பாடல பாடும்போது சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோம்? கடைசி என்ன பாடணும்? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். ஆமா, உனக்குள்ள பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு இருதயம் உண்டாகட்டும், தேவனை கிட்டி சேருகிற ஒரு காரியம் உண்டாகட்டும். ஏன்னா சட்ட விரோதத்தின் அடிப்படையில் நீ செய்த பாவம் உன்னை தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளி இருக்குது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு மாற்றி இருக்குது. திரும்பவும் வந்துரு. இதுக்கு யாருடைய உதவி வேண்டாம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா? அவர் உன்னை உயிர்ப்பிக்க முடியும், அவர் உன்னை திரும்பவும் வாழ வைக்க முடியும். ஆனா நீ என்ன பண்ணணும்? ஒப்புக்கொடு. என்ன அந்த பாடலுடைய அடுத்த சரணம் என்ன சொல்லுது? மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேவே. ஆமா, சட்ட விரோதமான பாவத்தை செய்து என் சமாதானத்தை இழப்பதை காட்டிலும் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டியது வந்தாலும் அறையப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ அவர் அண்டை சேருவாயானால் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், உன்னை பரிசுத்தமாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் இதுவரைக்கும் நீதிமான்களாக்கப்படாமல் இருந்தாலும் சரி, நீதிமானாக்கப்பட்ட பின்பு பரிசுத்தம் அடைவதிலே நீங்கள் குறைவுபட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு அன்பான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தேவன் பட்சமாக திரும்பி வாருங்கள். எல்லாரும்